உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் யாவரையும் அன்புடன் இந்த புதிய மாதத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த காலையில் அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துள்ள வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். வாசித்த இந்த வேத பகுதியினுடைய தேவனுடைய உன்னதமான நோக்கம், தேவனுடைய மனதில் இருக்கிற சில ஆவிக்குரிய காரியங்களை நாம் தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று 41ஆம் அதிகாரத்தில் 51வது வசனம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். யோசேப்பை குறித்து உள்ள ஒரு சம்பவம் இது. யோசேப்பு அவர் ஒரு எபிரேயன். யோசேப்பு விற்கப்பட்ட ஒரு மனிதன். இப்போ எகிப்து என்கிற அந்த தேசத்துல சிறுமைப்பட்டவனாய் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன். அங்கே முதலாவது ஒரு மரணத்தின் குழியில் தூக்கப்படுகிற போடப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தர் அங்கிருந்து அவனை தூக்கி எடுக்கிறார். இரண்டாவதாக அவன் ஒரு வீட்டுக்குள் விலக்கிரயமாக வாங்கி ஒரு ஆடு மாடை போல வாங்கப்பட்டு ஒரு வீட்டுக்குள் நுழைகிறான். அந்த வீட்டை யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அங்கே யோசேப்புக்கு ஒரு பயங்கரமான நிந்தை உண்டாகிறது, அவமானம் உண்டாகிறது. அந்த அவமானத்தின் நிமித்தம் அவன் மேல் குற்றம் சாட்டப்பட்டு அடுத்து அங்கிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். 3 பாதைகளை யோசேப்பு கடந்து வருகிறார். இந்த 3 பாதைகளும் சாதாரண ஒரு பாதை அல்ல, மிகவும் கடினமான ஒரு பாதை, நெருக்கமான ஒரு பாதை. அவர் சொல்ற பாருங்க, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். நம்ம இது படிக்கும் போது சாதாரண விஷயமா தெரியும், ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை. நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். அதுக்கு முந்தின வசனத்தை சொல்லும் போது சொல்றாரு, என் தகப்பன் வீட்டை எனக்கு மறக்க செய்தார். அப்போ சிறுமைப்பட்டு கொண்டிருந்த நாள் வரை அவன் தகப்பன் வீட்டை குறித்த ஒரு ஏக்கம், தகப்பன் வீட்டை குறித்த ஒரு பாரம், தகப்பன் வீட்டை குறித்த ஒரு கவலை அவனை பற்றி பிடித்து கொண்டே இருந்தது. ஐயோ, என் தகப்பனை விட்டு, என் சகோதரர்களெல்லாம் விட்டு இப்படி அந்நிய தேசத்தில் நான் சிறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே, என்னை இப்படி பயங்கரமான, எப்பெல்லாம் ஞாபகம் வரும் தெரியுமா? பாடுகள் படும்போது மனுஷருக்கு பழைய நினைவுகள் வரும். இங்கே போத்திபாருடைய மனைவி இவன் மேல் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறாள். குற்றம் இல்லாதவனுக்கு குற்றம் சாட்டு உண்டாகிறது, அது அவமானப்படுத்தப்படுகிறது. இந்த அவமானப்படும் போதெல்லாம் அவன் நினைக்கிறான், ஐயோ, நான் அந்நிய தேசத்தில் இந்த சிறுமைப்பட்டவனாய் வந்து சிக்கி தவிக்கிறேனே, தனிமையாய் போராடி கொண்டிருக்கிறேனே, எவ்வளவு ஒரு வேதனை உண்டாகிருக்க பாருங்கள். அவன் ரொம்ப ஈஸியா இருக்கும். யோசேப்பு ஆசீர்வாதத்தை சும்மா ஈஸியா பெற்றுக்கொண்டார். யோசேப்பு பெரிய நிலையில் இருப்பதற்கு சாதாரண விஷயம் இல்லை. அவர் கடந்து வந்த பாதை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். கடந்து வந்த பாதையை அங்கே சொல்றாரு, சிறுமைப்பட்ட தேசத்துல. எப்படி சிறுமைப்பட்ட பாருங்க, நான் நன்மை செய்கிறேன், ஆனா எனக்கு எல்லாரும் தீமை செய்கிறார்கள். நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன், ஆனா என்னை உண்மை அற்றவன் என்று சொல்லுகிறார்கள். என் மேல் பலவிதமான தீய குற்ற சாட்டுகளை என் மேலே தொடுக்கிறார்கள்.
அது நிமித்தம் உன்னை பழிவாங்கப்படுகிறேன், சிறை தண்டனையும் அடைகிறேன். இவைகளெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறாரு. எப்ப திரும்பி பார்க்கிறாருன்னா, ஒரு பெருக்கத்துக்குள்ள வர்றாரு. அதுவரை அவருக்கு ஒரு மனைவி இல்லை, அவருக்கு இந்த பிள்ளைகள் கிடையாது. தனி ஒரு மனிதனாக, ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்போதுதான் அந்த பெருக்கங்கள் உண்டாகிட்டே இருக்கும். பெருக்கங்கள் உண்டாகிட்டே இருக்கும். அது ஒன்றொன்று நாங்கள் அப்படியே வாசிப்போம். இப்ப இதற்கு முதலாவது யோசேப்பில் இருந்த சிறந்த குணம் என்ன? யோசேப்பில் காணப்பட்ட சிறந்த குணம் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய அவனை நோக்கி நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான். இப்போ இந்த எபிரேயனை குறித்து, அதாவது யோசேப்பை குறித்து இந்த அருமையான பெண்மணி சொல்லுகிறாள், நீர் கொண்டு வந்த இந்த மகன் என்னோடு தவறாக நடக்க அவன் பிரயாசப்பட்டான். இந்த இடத்துல தான் யோசேப்பினுடைய ஒரு கனியை அங்க பார்க்க முடியும். என்ன கனி? யோசேப்பு எடுத்தது பொறுமை. பொறுமையான ஒரு குணத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க கவனித்து பார்த்தால் எந்த இடத்திலும் யோசேப்பு இதற்காக போராடவில்லை, இதற்காக அவன் எதிர்த்து நிற்கவில்லை, எந்த காரியத்தை குறித்து அவன் வாக்குவாதமும் பண்ணவில்லை, பண்ணினான் என்று சொல்லப்படவும் இல்லை. அவன் மேல் நீர் கொண்டு வந்த இந்த எபிரேயன் என்னோடு தவறாய் நடக்க பண்ணினான் என்று ஒரு அவமான சின்னத்தை உண்டாக்குகிறாள். இது சாதாரண காரியம் கிடையாது, அவமானம். ஆனால் மிகவும் பொறுமையாக இருக்கிறாள். பொறுமை. அப்போ அவள் பெறுகிறதுக்கு காரணம் எந்த இடத்துல? சிறுமைப்பட்ட தேசத்தில். நீங்க நல்லா இருக்க இடத்துல பெறுகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ ஒடுக்கப்பட்ட இடத்துல, நெருக்கப்பட்ட இடத்துல, உன்னை பலவிதமான குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல, இங்கே அவன் எப்படி கடந்து வந்தான், எப்படி கடந்து வந்தேன், என்னை எப்படி கர்த்தர் பெருக பண்ணினார் என்பதற்கு முதல் தகுதி பொறுமை என்கிறது. இன்றை அந்த வசனமும் நம்ம வாழ்க்கையை தான் பார்க்கணும். அவர் இப்படி இருந்தார், இப்படி இருந்தா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. அதுக்கு சபை அல்ல. இப்படி நடந்தது. இப்ப நம்ம எப்படி கேட்கிறோம்? ஆண்டவரே, யோசேப்பை பெருக பண்ணின போல என்னையும் என்ன செய்யும்? பெருக பண்ணு. எப்படி கேட்கிறோம்? யோசேப்பை பெருக பண்ணின போலவே என்னையும் பெருக பண்ணும். இப்ப இந்த இடத்துல இதை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க? யோசேப்பை போல எனக்கு என்ன தாரும் அப்படி எனக்கு கேட்கிறோமா? ஆனா ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கும் போது அவரை போல என்னை ஆசீர்வதியும், அவரை போல என்னை நடத்தும், அவரை போல எனக்கு செய்யும். ஆனா அதற்கு முன்பாக இவர் என்ன செய்தார்? அவர் மேல் பயங்கரமான ஒரு தண்டனை, பயங்கரமான குற்றச்சாட்டு, அதை பார்க்கிலும் அவமானம், நிந்தை, நிந்திக்கப்படுகிறார். ஆனால் அதில் பொறுமையோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 40:1. இங்கே தாவீது ஒரு காரியத்தை எடுத்து காட்டுறார் பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன். இது எப்படி எடுத்துக்கணும்னா, எனக்கு நீதி கிடைக்கும் வரை அல்லது என்னை கடவுள் விசாரிக்கும் வரை நான் எப்படி இருப்பேன்? பொறுமையுடன் காத்திருப்பேன். இன்னைக்கு இந்த சுவாபம் கொஞ்சமாவது யார்கிட்டயாவது இருக்குதா? ஆண்டவர் எனக்கு இது செய்யட்டும், அல்ல கர்த்தர் என்னோடு இது பேசட்டும், அதுவரை நான் கொஞ்சம் பொறுமையா காத்திருப்பேன் அப்படின்னு இருக்கிறோமா? எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்து அதை நான் உணர்ச்சியோடு செய்கிறோம். ஆனால் காத்திருக்கிறது இல்லை. ஆண்டவரே, இது உமக்கு சித்தம் தானா? ஆண்டவரே, இது உங்களுடைய விருப்பம் தானா? அதுவரை நான் கொஞ்சம் என்னோடு பேசும். இப்போ திடீர்னு நான் வீட்டுக்கு ஒரு அலைன்ஸ் வருது. நம்ம ரொம்ப நாளாக வாஞ்சியா தேடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாப்பிள்ளைய அல்லது ஒரு பெண்ணை தேடிட்டு இருக்கோம். ஒரு பெண் வீடோ ஒரு மாப்பிள்ளை வீடோ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நாங்கள் இந்த பெண்ணுக்கு இத்தனை சவரன் நகை போடுவோம், இத்தனை லட்சம் கொடுப்போம், இப்படி கார் கொடுப்போம் அல்லது ஒரு வீடை கொடுப்போம். இப்படிலாம் கொடுத்த உடனே மொதல் ஆசை எப்படி வரும்? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள என்ன ஆனது?
இயல்பானதானே பேசுறோம். எப்படி நமக்கு மனதில் என்ன தோன்றும்? ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்து விட்டார். கடவுள் கொடுத்து விட்டார். அது என் வீட்டை தேடி வந்திருக்கிறது. என் மகன் எப்படியாவது என்ன ஆகிருவான்? செட்டில் ஆகிருவான். என்ன ஆகிருவான்? செட்டில் ஆகிருவான் அப்படின்னுட்டு இப்போ கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்ட வார்த்தைய அப்படியே மனதுக்குள்ள போகுது. அந்த வார்த்தையை உள்ளத்துல போடனே என் உள் மனம் ஆசையை வளர்க்குது. அந்த ஆசையின் உணர்வுகளை உண்டாக்குறது. உண்டாக்கிற உடனே என் பார்வைக்கு அது தேவன் சொல்வதை போலவே தோன்றுகிறது, தேவன் நடத்துவதை போல தோன்றுகிறது. உடனே நானே ஒரு முடிவு எடுத்து விடுகிறேன், ஆம் அப்ப இது தேவனுடைய சித்தம் தான் என்று. ஆனா தேவன் உங்களோட பேசினாரா? தேவன் உங்களோட பேசினாரா? கொஞ்சம் பேசுங்க. நீங்க அதுக்காக காத்திருந்தீங்களா? அதுக்காக காத்திரு ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரே, இப்படி ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படுது, ஆனா இந்த வாசலுக்குள் நான் பிரவேசிப்பது உமக்கு சித்தம் தானா? அல்லது இப்படி ஒரு பெருக்கம் வருவது அது உமக்கு சித்தம் தானா? இப்படி ஒரு ஆசீர்வாதம் வருவது உமக்கு சித்தம் தானா என்று நீங்க கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து ஜெபம் பண்ணது அந்த அனுபவம் யாருக்கா உண்டா? ஆனா யோசேப்பு பொறுமை உள்ளவன். தனக்கு குற்றம் சொல்லும் போது கூட உடனடியாக இவர்கள் என்னை குறித்து தப்பா சொல்ல அப்படி அல்ல இப்படி அல்ல அப்படி என்று வாக்குவாதம் பண்ணல, முறுமுறுக்கல, எரிச்சலடையல, பழி சொல்லல. அதாவது எப்படியாவது தான் சொன்னதை நியாயப்படுத்த வேண்டும் என்று அவன் போராடவில்லை. ஏன் என்று அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்குள் இருக்கிற நீதியை கர்த்தறிவார். நான் நீதிமானுடைய பிள்ளை, நீதிமான் இருக்கிறபடினால் என்னை கர்த்தர் விசாரிப்பார். அதுவரை நான் பொறுமையோடு காத்துக்கொண்டே இருப்பேன் என்று. என்ன வேணாலும் சொல்லுங்கள், எந்த இடத்தை வேணால் என்னை அனுப்புங்கள், நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தவர் அவர்தான், அவருக்கு அது சித்தமானால் அது நடக்கட்டும் என்று பொறுமையோடு போகிறான். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொறுமை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்கள். பொறுமையாய் ஜீவிப்பது எவ்வளவு வல்லமைகள். சில நேரத்தில் நமக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறது என்று உடனே சொல்ல தெரியுமா, நாம் செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப சொல்லுவோம். அப்படி அல்ல, இது இப்படி, இது அப்படி இல்லை. இந்த வாக்குவாதம் பண்ணுவது, உன் நாக்கில் வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு வார்த்தை இருக்கிற செயல் இருக்கு பாருங்க, இது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, முழுவதுமாக ஒளியின் தூதன் ஆவியினாலே நீ பாதிக்கப்பட்டிருக்குது. அவன் ஒளி தூதன் ஆவி பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா சொன்னதே சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன டாபிக் பேசுங்க, ஆனா அவங்க அதான் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களோட பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, அவங்க ஒரு வசனம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வசனத்தை தான் எடுத்து காட்டுவாங்க, வசனம் சொல்லுவாங்க. ஆனா யோசேப்பின் இடத்தில் ஒரு மகிமையான சுபாவம், இதை நாம் கற்றுக்கொள்ளணும். இந்த காலையில கர்த்தருடைய பெருக வைக்கணும்னா சும்மா பெருக வைக்கிறது இல்லை, கர்த்தருடைய பெருக்க வேற மாதிரி இருக்கும். அதுக்கு எதிர்த்து ஒருவன் நிக்கவே முடியாது. எத்தனை நம்புறீங்க? ஒருத்த கூட நிக்க முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டார். ஆனா நீனா தேடினால், உன் சாமர்த்தியத்தினால் தேடினால் பிற்காலம் அது உனக்கு பெரிய பாடுகளை உபத்திரத்தை உண்டாக்கும். அதுக்கு தான் சொல்கிறார், யோசேப்பு ரொம்ப பொறுமையா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பாதை எனக்கு தெரியல, ஏன் எனக்கு இப்படி நடக்குன்னு தெரியல, ஆனாலும் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன். ஒரு காலங்கள் வரும், நிச்சயமாக நீங்க எனக்கு இது சொல்லுவீங்க. அது ஒரு பொறுமையா இருக்கிறார். சும்மா யோசிப்பை போல கர்த்தரை ஆசீர்வதிங்கிறது இல்லை, பொறுமை என்கிற குவாலிட்டி ஃபர்ஸ்ட் அவரிடத்தில் காணப்பட்டது. பொறுமை என்கிற தகுதி அவரிடத்தில் இருந்தது. பொறுமையை அவர் கற்றுக்கொண்டார். இன்னைக்கு பொறுமை இல்லாம நாம் செயல்படுவோமானால் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒரு விஷயம், இதெல்லாம் ஏன் இந்த காரியங்கள்லாம் நான் போதிக்கிறேன்னு சொன்னா, சும்மா என் மாம்சத்தில் நான் போதிக்கிறது இல்லை. தேவனுடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்னு சொன்னாரோ எல்லாம் நடந்து முடிந்தாச்சு. அது நடக்க போறதில்ல, கடைசியா மனுஷனுக்குள்ள நடக்கும் அப்படி சொன்னது இப்ப நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய வருகை தாமதிக்க மரணம் நம்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மரணம் நம்ம நெருக்கிட்டே இருக்குது. நான் பின்னாடி துரத்துக்கிட்டு இருக்குது. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, எந்த நேரம் மரணம் வருது. ஆனால் உன் ஜீவன் இருக்கும் போதே நீ மனம் திரும்பாமல் போனால், உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் மனம் திரும்பாமல் போனால் நிலைமை என்னவாக மாறிவிடும்.
கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன் கர்த்தர் சபை மூலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு? ஒரு பக்கம் இது பேசும், இன்னொரு பக்கத்துல இன்னொரு காரியம். இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறது இந்த உலகத்துடைய சகல காரியத்தை அனுபவிப்பதற்கு தானே என்று ஒரு பக்கத்தை சொல்லப்படும். இவள்கிட்ட சர்ப்பம் பேசி பாருங்க, நீ இதை புசிக்கும் நாளில் பார் உன்னை கடவுள் எப்படி உயர்த்த போறாரு. இது கடவுளுடைய ஆசீர்வாதம். அது கடவுளுடைய ஆசீர்வாதம். நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நீ கற்றுக்கொள்ளத. நான் சொல்லுகிற காது கொடுத்து கேள். அதனால பாருங்க, நம்ம காது எப்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட காதா இருக்கணும். இந்த காதுக்குள்ள அசுத்தம் உள்ள வந்துடக்கூடாது. இந்த காதுக்குள்ள அந்நிய சத்தம் உள்ள வந்துடக்கூடாது. உள்ள இடம் கொடுத்தீங்கன்னா அது உன் வாழ்க்கை மரணத்தை உண்டாக்கிவிடும். முதல் ஆத்தும மரணத்தை உண்டாக்கும். இந்த வார்த்தை கேட்டவர்களுக்கு பொறுமை இருக்காது. பொறுமை இருக்கவே இருக்காது. பொறுமை என்கிறது கடவுளுடைய சுபாவம். இயேசுவை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவரிடத்தில் எல்லாரும் பலவிதமான குற்றங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நீ பேசும் அப்படி உணர்ச்சி உண்டாக்குற பேசுறாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள் இவளை கல்லறிய வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆனா இயேசு உணர்ச்சி வசப்பட்டாரா? இந்த இடத்துல உணர்ச்சி இன்னைக்கு நிறைய ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வந்துடுது பாருங்க. ரொம்ப உணர்வுலாம் வந்துடுது. அப்படி இல்லை. வெளியே கொஞ்சம் நல்ல பேர் ஈஸியா வாங்கிடலாம். வாங்கிடலாம்ல, என்ன சொல்ற? வெளியே இன்னாருக்கு என்னங்க ரொம்ப நல்லவர், அந்த நல்லவர் தூக்கி குப்பையில தான் போடணும். ஆனா யாரு உன்னை குறித்து நல்லவர்னு சொல்லணும்? உன் வீட்டார் சொல்லணும், சபை சொல்லணும். உன்னை குறித்து சபை சொல்லணும். வெளியே பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வெளியே உன் சுபாவம் தெரியாது. வெளியே சுபாவம் தெரியவே தெரியாது. அதனால்தான் இப்ப யோசிப்பை கொஞ்சம் கவனித்து பாருங்க. யோசிப்பு சுபாவத்தை வீட்டார் எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசிப்பு எப்படிப்பட்டவர் என்று தெரியும். ஆனால் ஒரே ஒரு தீய ஆவி, ஒரே ஒரு தீய மனுஷி இந்த மனுஷனை குற்றப்படுத்தும்படியாக, அதுக்கு என்ன நோக்கம்? ஒரே விஷயத்தை கவனிங்க. இந்த யோசிப்பு மேல இந்த மகள் குற்றம் சாட்டுவதற்கு என்ன முகாந்திரம் இருந்தது? கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. என்ன முகாந்திரம் இருந்துச்சு? யோசிப்பு ஏதாவது துன்பப்படுத்தினாரா? ஏதாவது பலவந்தம் பண்ணினாரா? இல்ல. ஆனா யோசிப்பை இந்த போத்திபாடி மனைவி துன்பப்படுத்துகிறாள், அவனோடு போராடுகிறாள். ஆனால் இவன் நான் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் என்று விலகி ஓடுகிறார். விலகி ஓட 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 ஒரு காரணம் வேகமாக முத்தி கொண்டு வருகிறது. ஒரு முறை பலவந்தம் பண்ணி யோசேப்பை தன்னோடு தவறாய் நடக்க பிரயாசப்படுத்துகிறாள். உடனடியாக யோசேப்பு இந்த தவறை நான் செய்வதில்லை என்று தன்னுடைய வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு விட்டு பிடிச்சு இழுக்கிறாங்க. போட்டு கலந்து போகுது, நல்லா வஸ்திரம் கலந்து போகுது. உடனே விட்டு விட்டு வெளியே ஓடுறான். இப்போ நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? இவ்வளவு நாள் ரொம்ப நல்லாளு நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேனே, இப்போ இந்த யோசேப்பு எங்கே என்னை காட்டிக் கொடுத்து விடுவானோ என்று நல்ல கவனத்தில் வைத்து ஆழ்ந்து கவனித்து பாருங்க. எப்போ வாக்குவாதம் வரும், எப்போ குற்றம் சாட்டுவோம் என்றால், நம்மை நம் சுயரூபத்தை மற்றவர்கள் கண்டுவிடுவார்களோ என்று பயம் வரும்போது. இப்ப யோசேப்பு வெளியே ஓடிவிட்டான். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வந்ததினால், எப்படியாவது இந்த யோசேப்பு நம்மை காட்டிக் கொடுத்து விடுவானோ என்ற ஒரு பயம். ஆனா அந்த கோணம் யார்கிட்ட கிடையாது? யோசேப்பிட்ட இல்லை. ஆனா இந்த அம்மாட்ட இருக்குது. யோசேப்பை பொறுத்தவரை நம்ம தவறு செய்ய வேண்டாம், இப்படி ஒரு செயல் நமக்கு தேவையில்லை, நான் உண்மையா இருப்போம் என்று உடனே அவனுக்கு தெரியும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி இந்த அநீதியாய் வருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்று அது தேடி வருகிறது. ஆனா வேண்டாம் என்று அது உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். உடனடியாக சுவாமம் எப்படி வேலை செய்து பாருங்க. இந்த அம்மாக்குள்ள இருக்கிற பாவத்தின் சுவாமம் வேலை செய்கிறது. உடனடியாக அந்த வஸ்திரத்தை தன் கணவன் வருவரை கையிலே வைத்திருந்தாள் என்று எதிர்ப்பு சொல்கிறது. ஏன்னா எல்லாம் தெரியும், அதனால சொல்றேன். கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வச்சிருக்கிறாங்க? வச்சுட்டு பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. எப்போ வீட்டு வர்றாரு, எப்போ என்ன? அந்த அம்மாவுக்கு ஒரு பயம், எங்கே யோசேப்பு நம்மை குறித்து சொல்லிவிடுவானோ என்று
அதற்கு சாட்சியை வைக்கிறார்கள். இப்போ எனக்கு தப்பு செய்யற ஆளை பாருங்க, நிறைய சாட்சிகளை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கோர்ட்ல பாத்தீங்கன்னா நியாயமா நடக்கிறவங்களுக்கும் அநியாயமா நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இந்த அநியாயம் பண்ணுகிற என்ன சொல்றோம்னா, காசு கொடுத்து நிறைய சாட்சிகள் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படி சொல்லணும், அதில் போலீஸ்காரன் கேட்டா இப்படி சொல்லணும், கோர்ட்ல வந்தீங்கன்னா இப்படி சொல்லணும். அதுக்கு ஒரு வக்கீல் இருப்பாரு, அவர் சொல்லிக் கொடுப்பாரு. பாருங்க, அவர் இப்படி கேள்வி கேட்டா நீங்க இப்படிதான் சொல்லணும், நீங்க இப்படி கேட்டா இப்படிதான் சொல்லணும், அப்படியே சொன்னதே சொல்லணும். ஒருவேளை வக்கீல் இப்படிலாம் கேட்பாரு. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்குதா? இப்படிப்பட்ட பாதையில கடந்து போறீங்களா? மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட சுபாவங்கள். அப்போ யார் சாட்சிகளை ஆயத்தப்படுத்துவார் என்று சொன்னால், தவறு செய்கிறவர்கள் தான் ஆதாரத்தை இணைச்சுவார்கள், ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். ஆனா யோசிப்பு எந்த ஆதாயத்தை தேடானா? உடனே வெளியே போய், ஐயா பாருங்கப்பா, எஜமாட்டினி அம்மா இப்படி பண்ணாங்க, என் வஸ்திரத்தை கூட அந்த அம்மா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு 4 பேர் கூப்பிட்டு உடனே சொல்லி ஆயத்தப்படுத்திருக்கலாம்ல. ஆனா அவனுக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் என்னை கவனிக்கிறார், நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருப்பேன். அவர் என்னை விசாரிக்கட்டும், மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் பேசட்டும், அவர் என்னை கவனிக்கிறார், அவர் என்னை விசுவாசிக்கிறார் என்று அந்த பொறுமையாய் காத்திருக்கிறார். அதனாலதான் யோசிப்பு எடுத்த முதல் குவாலிட்டி பொறுமை. இதை தான் தாவீதும் எடுத்து சொல்லுகிறார். என்று சொன்னான், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. இதை குறித்து இயேசு ஒரு காரியத்தை சொல்ற பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். யாருங்க பலன் கொடுப்பான்? வசனத்தை கேட்டு அதை எங்க வச்சிருக்கிறாங்க? ஏங்க, உண்மை உள்ள இருதயத்தில் தான் உண்மை தங்கும், பரிசுத்த இருதயத்தில் தான் பரிசுத்தம் தங்கும், நீதியின் இருதயத்தில் நீதி தங்கும், தேவனுக்கு பயப்படுற இருதயத்தில் தான் தேவ வார்த்தை தங்கும். அல்லனா இந்த காதுல கேட்டு இந்த காலம் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த வசனத்தை மீண்டும் படிக்க பாருங்க, ரொம்ப நல்லா. இது இயேசுவானவரே சொல்கிறார். இது எல்லாம் தெரிந்த போதுதான் சொல்ற பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. இப்ப எத்தனை இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயம் இருக்கு? அவங்க மட்டும் ஒரு கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்க இருக்கிற பாதி இருதயம் என்ன இருதயம்? உண்மையும் இல்லை, நன்மையும் இல்லை. நம்ம மனசாட்சி குத்துதான் குத்தலையா? இந்த வசனத்தை படிக்கும் போது அதனால அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவருங்க. நான் பேசுறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்லை. வசனத்தை அனுப்புறாரு, குணமாக்குறாரு. அப்போ நம்ம இருதயம் நல்ல இருதயம் இல்லையா இருக்குதா? பேசுங்க பிரதர், சரி நீங்களா சொல்லுங்களேன். உங்க இருதயம் நல்ல இருதயமா கெட்ட இருதயம்? இப்படி இருந்தா எப்படி தேவ ராஜ்யத்துக்குள் நாம் போக முடியும்? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்த அடிப்படையில் தான் தலையை உயர்த்துவேன் யோசிப்பு மூலமாய் அந்த தரிசனத்தை வெளிப்பாட காட்டின ஆளு. தலையை சும்மா வயிற்றுல கத்த சுத்தமாக இதனுடைய கண்டினியூ நிறைய பேசலாம். அதோடைய ஆழமான பகுதியை தியானித்து பார்க்கலாம். இப்போ நம்ம இருதயம் உண்மையா இல்லையா? இந்த கண்ணாடிக்கு முன்னாடி கொஞ்சம் நின்று பாருங்க. என்ன டீச்சர், நம்ம இருதயம் உண்மையான இருதயம்? அந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்துடுங்க, மீண்டும் ஒருத்தர் படிங்க. எப்படியா கொஞ்சம் உள்ள போட்டுங்க இருக்குதான். அந்த வார்த்தை பாருங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில். எப்பா வசனத்தை எங்கேயுமா செய்யணுமா?
அந்த இருதயத்துக்குள்ள உண்மையும் நன்மையுமான இருதயம். அப்போ மனம் திரும்பின பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அப்படிதானே? ஞானஸ்நானம் தான் எடுக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்திருக்க அடையாளம்னா மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இருதயம் எப்படி இருந்திருக்கணும்? சபை சும்மா சபைங்கிறது எது ஆடம்பரத்துக்கு இல்ல, பணம் சம்பாதிக்கிற இடம் இல்ல, இது பதவிக்கான இடம் இல்ல, இது சும்மா ஏதோ அப்படி ஆடிட்டு பாடிட்டு போற இடம் கிடையாது. சபை என்பது தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியை உருவாக்குற அழகுள்ள இருதயமா மாற்றுகிறது. இருதயம் நன்மையா இருக்கணும், இருதயத்துல எனக்கு செம்மை இருக்கணுங்க, உண்மை இருக்கணும். அப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாராம். ஆராய்ந்து பார்க்கிறான். அதான் வசனத்தை எப்படி சொல்ல பாருங்க. வசனம் என்கிற இந்த விதைய எதுக்குள்ள வச்சு பாதுகாக்க முடியும்னா, நல்ல இருதயம் இருந்தா தான் பாதுகாக்க முடியும், உண்மை உள்ள இருதயம் இருந்தா தான் பார்க்க முடியும். அல்லனா வசனத்தை கேட்டு நீங்க தூக்கி போட்டு வரீங்க. அந்த இதயத்துக்கு தான் சொல்ற கற்பாறைன்னு சொல்றாரு, அல்லது முள்ளு உள்ளதுன்னு சொல்றாரு. முள்ளு உள்ளது. இந்த முள்ளுங்கிறது என்ன? கொஞ்சம் உலக கவலை வருது, எப்படி இதை விட்டு கொடுக்கறது? இல்லை, வேண்டாம், அப்படியெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் இப்படி பேசிட்டாரு, நான் இப்படி பொறுமையா போறது இல்லை, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு வாக்குவாதத்தை பண்ணும். இதான் முள்ளு. இதுக்கு நல்ல வசனம் உள்ள தங்காது, நல்ல வார்த்தைகள் உள்ள தங்காது, தேவன் விரும்புறது உள்ள வராது. தேவன் விரும்பாதெல்லாம் உள்ள வருமே தவிர தேவன் விரும்புகிறது ஒன்றும் உள்ளே வராது. என்கிட்ட பொதுவாக யாராவது ஆலோசனை 2 விஷயம் சொல்லுவேன். நீங்க இப்படி பண்ணுனா பண்ணலாம், வாக்கியம், ஆனா அதோடைய தண்டனை இது. ஆனா இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் தான் இருக்கும், ஆனா அமைதியாக இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். நன்மையும் தீவங்க முன்னாடி வச்சாச்சு, எதை தெரிந்து கொள்ளணும்? அது உங்க ஜாய்ஸ். உங்க முன்னாடி உபதேசத்தை சொல்லியாச்சு. நீ தெரிந்து கொள்வது மனம் திரும்புவது, மனம் திரும்பாம போது அது ஓம்பாடு. யாருக்காவது நிச்சயம் இருக்காங்க நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னுட்டு? யாருக்காவது நிச்சயம் இருக்குதா? நேற்று கேள்வி சட்டி போயிருந்தப்போ ஒரு தம்பி சொன்னான், அண்ணே எங்க அண்ணன் இப்படி இறந்துட்டாரு அப்படின்னா. எத்தனை வயசு? 42 வயசு. திடீர்னு அவர் ஹார்ட் அட்டாக்கு. நினைச்சு பார்த்துருப்பாரா? எத்தனை வயசு? 42. அவனை இத்தனை நேரம் பார்த்துருக்கிறேன், அங்கே எங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இப்படியே சுற்றுவான். கர்த்தருடைய பயம் கிடையாது. ஆனால் மற்றவங்களாம் அந்த வீட்டில் நல்லா இதாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஆத்துவம் எங்கே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பாட்டு பாடிலாம் சொல்லிடுவோம் இது பரலோகத்து. ஆனால் உங்க எனக்கு இந்த பிரசவனுக்கு ரொம்ப கடினமான இடம் எதுன்னு சொன்னாக்கி இந்த டெத் வீட்டில் பிரசவம் பண்ணுறது தான். ஏன்னா அங்கதான் பொய்யின் பிரசவம் நிறைய இருக்கும், பொய்யின் பிரசவம் நிறைய இருக்கும். அதனால அந்த இடத்துல போன 2 வார்த்தை சொல்லிட்டு அப்படியே ஜோமிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அங்கே போய் பிரச்சனைனா தெரிந்த அதே நேரத்தில் அந்த அனுபவத்தில் உள்ளவங்களை பார்க்கும்போது பேசிகிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த அனுபவத்தில் உள்ளவங்களை பார்த்து ஏன்னா அது பேச பேச நம்ம உள்ள மகிழ்ச்சி அடையும். அவன் ரொம்ப கஷ்டமாக சொன்னான். அப்போ நான் அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ அவனுக்கு ஒருத்து கஷ்டப்படல என்ன இருக்குது? அவன் வாழ்நாள மனம் திரும்ப போயிட்டான். அந்த கஷ்டம்தான். அவன் கர்த்தருடைய வருகையில் இவன் எங்கே போவான்? நானும் நீங்கள் நியாயம் திருக்கல, இந்த வசனம் நியாயம் திருக்கும், இந்த வசனம் நியாயம் திருக்கும். அதனால சொல்றாரு பாருங்க, நன்மை அந்த இருதயத்தை குறித்து எவ்வளவு அழகா ஒரு அடமொழியோடு பேசுறா பாருங்க. விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அந்த வசனத்தை காக்கிறார்கள், பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். வசனத்தை காத்தவங்களுக்கு தான் என்ன வரும்? வசனம் உள்ள இல்லைன்னா பொறுமை வராதுங்க. வசனத்தை உள்ளத்துல பாதுகாக்கவருக்கு ஒரு நாளும் பொறுமை வராது. ஏன்னா அவனுக்குள்ள வசனம் இல்லை, அவனுக்குள்ள வேற காரியம் உள்ளே மறைந்திருக்கிறது, வேற காரியத்தை உள்ளே பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். எதை உலகமும்
உலகத்தின் உள்ளவைகளையும் நம் மனதுக்குள் வைத்திருக்கிறபடியினால் அவங்களுக்கு உடனே டென்ஷன் வரும், உடனே கோபம் வரும், எடுத்தெறிந்து பேசுவோம், மதியாம பேசுவோம், அசட்டையா பேசுவோம். அப்ப இந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும், வசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி. சும்மா தேவராஜ்யத்துக்குள் என்னென்னலாம் பண்ணலாம் பெறலாம் முடியவே முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் ரொம்ப கவனத்தை வைத்திருக்க வேண்டியது. அப்படி வருகை தாமதிக்காது இன்னொரு பகுதி. ஆனா நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்கிறது எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குங்க? ஒருத்தர் நிச்சயம் கிடையாது. ஆனா நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? கர்த்தரின் ஜீவனை கொடுத்தால் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு வாழ முடியும், இன்னும் ஆண்டவருக்காக வாழ முடியும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை பேர்ல விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தால் நான் இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவேன், இன்னும் உண்மையா இருப்பேன், இன்னும் என் இருதயத்துக்குள் நிறைய வசனங்களை வைத்துக்கொண்டு நான் இன்னும் பொறுமையா இருப்பேன் ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை இடர்களுக்கான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பொறுமையாய் காத்திருப்பேன், பொறுமையாய் காத்திருப்பேன். நான் வாழ்க்கையில இந்த பொறுமை ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சில சம்பவங்கள்லாம். ரெண்டாவது அவருடைய மனதில் இருந்த ஒரு முக்கியமான சுபாவத்தை கவனித்து பாருங்கள். ஆதியாகம புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அடுத்து யோசேப்புக்குள்ள இருந்த முதல் காரியம் பொறுமை. அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? வாலிப பிள்ளைங்க வளரும் போது எப்படி வளரணும்? எது கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷனே ஆகக்கூடாது. அப்படிதானே? என்ன ரசிகப்பிரியா? உடனே டென்ஷன் ஆகி, என்ன இது கூட நீங்க வாங்கி கொடுக்கலன்னு என்ன அப்பாவா அம்மாவா அப்படியே நீங்களாம் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானம்மா? பிள்ளைகளுக்கு முதல்ல இருக்க வேண்டியது பொறுமை. அப்போ தாய் தகப்பனுக்கு பொறுமை இருந்தால் தான் யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்கு வரும். அடுத்து யோசேப்புல இருந்து விசேஷமான குணம் பாருங்க, விசாரிக்கிற குணம். அப்படி அந்த காரியம் என்னது? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அவன்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை சும்மாலாம் கொடுக்கறது இல்ல. வாசிங்க. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். யோசேப்புடைய வசத்தில் அதை ஒப்பு கொடுத்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். யோசேப்பு அவர்களை விசாரித்து வந்தான். விசாரிக்கிறது என்பது ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம், அது விசேஷித்த ஒரு குணம். விசாரிக்கிறது என்பது எத்தனை பேருக்கு அந்த விசாரிக்கிற குணம் இருக்குது? எந்த இடத்துல பாருங்க, சிறைச்சாலை. இப்ப இவன் எங்க தான் இருக்கிறான்? சிறைச்சாலையில. ஆனா சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு கிட்ட எப்போ சிறைச்சாலைக்கு வருகிறான்? அவன் பொறுமையா இருந்ததுக்கு கிடைத்த பலன் என்னது? சிறைச்சாலை. இப்ப இந்த சிறைச்சாலைக்குள்ள வந்தா, இங்க வந்த உடனே இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இவன் இடத்துல என்ன செய்யறான்? அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள், எப்பா உன்னை பற்றி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நீ ரொம்ப பொறுமை உள்ள ஆளு. யார் விசாரிக்க முடியும் தெரியுமா? யாரை விசாரிக்க முடியும்? என்ன ஜான? பொறுமை இல்லாத ஆள அந்த ஆள்கிட்ட ஒரு விசாரிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்து பாருங்க, என்ன செய்வார்கள்? ரொம்ப அமைதியாவே இருக்கிறீங்க, டக்குனு போய் ஒரு பொறுமையின் காரியத்தை வளர்ச்சி இல்லாத ஒரு ஆளு, அதுல மனம் திரும்பாத ஒரு நபர்கிட்ட நீங்க அடுத்த வேலையாக ஒரு விசாரிக்கிற வேலையை பெருக்க எப்படி வரணும் பாருங்க, சும்மா வராது. இப்போ யோசேப்பு இடத்துல அவன்கிட்ட ரொம்ப பொறுமை இருந்ததுனாலதான் இதை குறித்து அந்த அதிகாரி கவனிக்கிறான். இந்த மனுஷன் மற்றவனு மாதிரி இல்லை, இவர் எதுக்கெடுத்தால் வாய் பேசுறது இல்லை, ரொம்ப அமைதல் உள்ளவனாக இருக்கிறான், பொறுமை உள்ளவனாக இருக்கிறான். அதனால இந்த விசாரிக்கிற வேலையை யார்கிட்ட கொடுக்கிறாங்களான்னு யோசித்து பார்க்கும்போது அதற்கு தகுதியான ஆள் யாரு? யோசேப்பு. ஜெயிலு. ஆனா ஜெயில கூட கர்த்தர் அவனை எப்படி பார்த்தாரு? ஒரு மேலான மனுஷனா மாற்றாரு. விசாரிக்க பொறுப்பை அவன்கிட்ட கொடுக்கிறார்கள். இவன் அங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறான், எல்லாத்தையும்
ஜெயில இருக்கிறவனுக்கு மன அழுத்தம் நிறைய இருக்கும். மன அழுத்தம் நிறைய இருக்கும். யோசிப்பு கூட ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எப்ப நானும் சீக்கிரத்துல இந்த இடத்துல வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இந்த பானபாத்திரக்காரன் பேசுறாருல, அவனுக்கு தரிசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சொல்றாரு, 3 நாளையில கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு. அழகா சொல்லியிருக்கலாம், இப்போ 3 நாளையில உனக்கு என்ன கிடைக்க போகுது, விடுதலை கிடைக்க போகுது அப்படி சொல்லிக்கலாம். ஆனா யோசேப்பு அந்த தரிசனத்தை சொல்லும் போதே அவன் ஒரு ஆசீர்வாதத்தோடு பேசுறாரு. ஆசீர்வாதத்தோடு பேசுறாரு. படிங்க அந்த 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இந்த பாருங்க, 3 நாளையில உனக்கு இழந்த வேலை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சிருக்கலாம். அப்படிதானே சொல்லியிருக்க முடியும். அது அர்த்தம் அப்படிதான். ஆனா யோசிப்பு பாருங்க, அந்த நெருக்க சூழ்நிலைகளும் அந்த அவனுடைய விசாரிப்பு எப்படி இருக்கு கவனித்து பாருங்க. இப்ப அந்த சொப்பனத்தை கண்ட உடனே அவனை சொல்லிக் கொடுக்கிறாரு, மகனே கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா, 3 நாளில் உன் தலையை கரணம் தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நீ விசாரிக்கும் போது மற்றவர்களை எப்படி விசாரிக்கணும், எப்படி வார்த்தை சொல்லி விசாரிக்கணும், அவங்களை காயப்படுத்துறமா விசாரிக்க கூடாது, அவங்களை குற்றப்படுத்துறமா விசாரிக்க கூடாது, அவங்களை எப்படி விசாரிக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பு எடுத்து இருக்கிற குணத்தை நீ கவனிக்க முடியும். அழகா சொல்றாரு, உன் தலையை உயர்த்து வரப்பா. உன் தலையை கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் இந்த வருஷம் தான், நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அவன் உயர்ந்த இடத்துக்கு வரணும், எல்க பெருக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்து விசாரிக்கிற குணம் உனக்கு தேவை. யாராவது பக்கத்துல கூட நம்ம வீட்டார் என்னைக்கா விசாரிக்கிறோமா? வீட்டில் ஏதாவது சத்தம் கேட்கும், ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்போம். என்னமோ நடக்குதுங்க அவங்க வீட்டுல, என்னமோ நடக்குது, ஆனால் அங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம், என்ன பண்றாங்க என்ன பண்ணுங்க. ஆனா என்னைக்காவது இறங்கி போய் என்ன விஷயம் போய் அவங்களை விசாரித்திருக்கிறீங்களா? விசாரிக்கிறோமா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. நீங்க பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்க்குறீங்க, பார்த்துட்டு விசாரிக்கணுமா விசாரிக்க வேண்டாமா? எத்தனை பேர் பக்கத்தில் அப்படி விசாரிக்கிறீங்க? நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்மோட பழகிற இடத்துல, சரி ஒரு ஃபேமிலி நீங்க சர்ச்சை வரல, எத்தனை விசாரிக்கிறீங்க? நீங்க போய் விசாரிங்க. விசாரிங்க. ஒருத்தங்க கஷ்டப்படும் போது விசாரிங்க. ஒருத்தர் குடும்பத்தில் சில விதமான நெகட்டிவான காரியம் நடக்கும்போது விசாரிங்க. பிள்ளைகளுக்கு சமாதானம் போய் விசாரிங்க. விசாரித்து பேசுங்க. நீங்க 3 நேரம் போய் விசாரிங்க. அதுக்கு செவிடுக்கலைன்னா அதுக்கப்புறம் உனக்கு அந்நியன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களை குறித்து நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களை போய் நீங்க போய் விசாரிக்கணும் அப்படிலாம் இல்லை. 1 நேரம் 2 நேரம் 3 நேரம் விசாரிங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் சொந்த சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் அவன் உனக்கு அந்நியனாக இருப்பான். அந்நியனா இருப்பான். நீ விசாரி. போய் அவனை போய் என்ன பிரச்சனை, ஏன் கோபமா இருக்கிறா, எது கேட்ட பேசல, ஏன் உன் வீட்டில் இப்படி நடக்குது, நீ காலை ஜோம் பண்ணியா, நீ கர்த்தர் பயந்து நடக்கிறியா, என்ன வசனத்தோடு பேசுங்க. உலக ஆலோசனை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உலக ஆலோசனை பிடிக்க ஒரு வாக்குவாதம் வருதான், சார் வசனம் எப்படி சொல்லுதலாம், விட்டு தொலை, ஏன் இதை போயிட்டு கவலை எடுத்துட்டு இருக்கிறான், ஏன் பாரமா இருக்கிறான், உடன் அது நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க. விடுதலை அடைஞ்சிருவீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அப்படின்னால் ஒரு நாள் என் மனதில் ஒரு வீட்டுக்கு போகணும்னு தோணுது. சரி என்று மாதரத்தில் அவங்க வீடு. அப்போ நான் நேரம் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ரெடி சொல்கிறாங்க, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், இப்போ இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே, இதுக்கு போய் இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு. இல்லைண்ணே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. ஆமாப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இப்படி சண்டையும் சச்சரம் போட்டு வாழுகிற வாழ்க்கையில என்ன ருசி இருக்கும் போய் யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள எப்பொழுதும் வாக்குவாதங்களும் சண்டை இருந்தா அது வீடா நரகமா? அது வாழ்க்கையா வேதனையா? பேசுங்க. அது பரலோகம் மாதிரி இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷம் இருக்குன்னு சொல்ற மட்டும் ராமன் சொல்லுங்க. நரகமா இருக்கும்.
வேதனையா இருக்கும். நான் பேசுறேன், இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் போனேன், பேசுறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் போனேன், பேசுறேன். 3 நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், இதான் உன் வீட்டுக்கு வர கடைசி நாள். உன் வீட்டு வர்றது சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னுடைய வாடு. என் மனதில் தோன்றது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுகிறது, நீ செய்தது தவறு தவறு தவறு. நீ இதை மாற்றிக்கிடணும். மாற்றினீன்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதெல்லாம் அதுக்கப்புறம் உங்க சகோதரருக்குள்ள நீங்க நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உடனே சொல்லிட்டாங்க, என்ன பற்றி? ஆமா, நீங்களாம் இப்படிதான் பேசுவோம், உங்களை பற்றி எனக்கு தெரியாதான் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படியே இருப்பான். அப்படி நான் மோசமான ஆளு தான், நான் தவறான ஆளு, நீ ரொம்ப நல்ல ஆளு, நீ நல்ல ஆளாவே இருந்துக்க அப்படின்னு. காலங்கள் கடந்தது. இடையில பார்த்தேன், நிர்பந்தமான சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இப்படி கர்த்தரிடத்துல போய் நின்னா கூட கர்த்தர் சொல்வாரு, உன்னை விடுதலைக்கான சொன்னேன், உன்னை விசாரிக்கும்படி ஆட்கள் வந்தார்கள், நீ விசாரிக்கும் போது செவி கொடுக்கல, நீ அதை கவனிக்கல, அதை நீ நம்பல, அதுக்கு பதிலாக உன் சுய நீதியை நம்பினாய், உன் சுய புத்தியில் நீ செயல்பட்டாய். கர்த்தர் கூட பதில் கொடுக்க மாட்டாருங்க. இதாங்க பிசாசு பெரிய தந்திரம். தேவனே நமக்கு செவி கொடுக்காத அளவுக்கு நம்மை மீறுதலுக்குள் கொண்டு போவான், நம்மை தவறுக்குள் கொண்டு போவான். அதனால்தான் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஆவியானவர் பேசிட்டே இருப்பார், அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. இல்ல நீ செய்யற தவறு அப்படின்னு சொல்லுவாரு, இல்ல நீ செய்யறது கரெக்ட், என்ன தாழ்மையப்போ பாதிக்கப்பட்டவனை பார்த்து சொல்லுவாரு, இல்லம்மா நீ எனக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. உடனே யோசிப்பை நினைச்சிடுங்க, யோசிப்பு எவ்வளவு பொறுமையா இருந்தாரு பாருங்க. நீ சாட்சியா வச்சுக்க, என்ன பண்ணிட போறான், குற்றம் சாட்டுவாய், அதுக்கு தண்டனை என்ன ஜெயில போடுவான், அவ்வளவுதானே போடுவான், அதுக்கு மேல என்ன ஒண்ணும் செய்ய முடியாத. ஆனால் என் உத்தமத்தில் நான் பொறுமையா இருக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று அந்த பொறுமையோடு தான் பாருங்க. அதுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார், பெரிய பெருக்கத்தை கொடுத்தாரு. அதை எப்படி ஒரே நாள் சொல்லிட்டு போனா நல்லா இருக்காது. அப்படி ஆனா எப்படி சொல்லிட்டு போக முடியும்னா, அதை யோசேப்பு தான் அப்படியே சொல்லிட்டு போக முடியும், நம்ம வாழ்க்கையோடு இணைக்க முடியாது. இந்த வசனமும் நானும் யாரு, இந்த யோசேப்பு நானும் யாரு, இந்த யோசேப்பு இருக்க இடத்துல நான் இருக்கிறேனா அல்ல இல்லையா, மனம் திரும்ப எவ்வளவு அவசியம், ரொம்ப அவசியமா இல்லையா? அதனால சொன்னாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அவ மனம் திரும்பாத இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடமே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடமே இல்லை. அவ மன மாற்றத்தை கர்த்தர் விரும்புறாரு. என்ன மாற்றம்? சுவாபங்களில் ஒரு மாற்றத்தை விரும்புறாரு. சுவாபங்கள் மாறணும் அப்படிங்கிறாரு. மனம் மாறணும்னா உடனே முருகன் இயேசுதாசன் பேரை வைக்கிறதையும், உடனே கலர்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸா மாறுறதையும், உடனே நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படிங்கிறது இல்லை. அந்த மாற்றத்தை சொல்லல. சுவாபம், முந்தி நான் வெறுத்தேன், இப்பொழுது நான் நேசிக்கிறேன். முந்தி நான் யாரையும் விசாரிக்கிறது இல்லை, இப்போ எல்லாரையும் நான் விசாரிக்கிறேன். விசாரித்து அன்பா இருக்க எவ்வளவு பெரிய நல்ல வாழ்க்கை தெரியுமா? ஏன்னா மகிழ்ச்சியா இருக்குங்க. இந்த உலகத்துல வாழ்றோம், ஒரு தாய், ஒரு தகப்பன், உடம்பந்த சகோதரர், இன்னைக்கு எல்லாம் 1-2 மாறிடுச்சு. எங்க வீட்டெல்லாம் எல்லாம் 7, 8, 10 பேர் தான். அந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படி எல்லாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சரி, ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டு மீண்டும் ஈவினிங் சர்வீஸ் அடிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஏன்னா அதற்கும் இயேசு என்ன சொல்கிறார் உங்களுக்கு அப்படி சம்மந்தப்படியே காட்டுறேன். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 36 வரை வசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலாளியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். யோசேப்பை குறித்து சொன்னேன். இப்ப அதே காரியத்தை இயேசு எடுத்து காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து,
வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு சொல்றார் பாருங்க, இந்த உலகம், அதாவது வானம், இந்த பூமியில உள்ள எல்லாத்தையும் தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கி மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் உருவாக்கிற உடனேயே இப்போ பரலோகம் என்கிற ஒரு ராஜ்யத்தை தேவன் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். எப்போ இதை உருவானதுக்கு பின்பு இப்போ உருவாக்குறார். ஏன்? இந்த வாழ்க்கை ஒரு நிழல். இந்த நிழல் வாழ்க்கையில இவர்கள் எப்படி வாழணும்? யாருக்கு அந்த ராஜ்யம் உண்டு? கிரீடத்தை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா? கிரீடம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? எல்லாத்துக்கும் கிரீடம் கிடையாதுல்ல. கிஃப்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் உண்டு. இப்போ இந்த பூமியில கர்த்தர் அப்படியே ஆயத்தப்படுத்துறாங்க. இந்த பூமி ஆயத்தப்படுத்துற உடனே இதே மாதிரி பரலோகத்தை உண்டாக்குறாரு. அந்த ராஜ்யத்துக்குள் யார் போவார்கள்? இங்கதான் கேள்வி. இந்த கேள்விக்கு தான் இந்த பூமியில நீ என்ன எப்படி விசாரிக்கிறாரு. முதல்ல பொறுமை, இரண்டாவது என்னது? விசாரிக்கிறது. அந்த விசாரிக்கிற என்னது? உங்களுக்காக 35 வசனத்தை பாருங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பசி உள்ளவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். 2 பசி இருக்குது. ஒன்னு சரீரத்துக்குரிய பசி, இன்னொன்னு ஆத்துமாக்குரிய பசி. அப்ப சபை வெறும் சபை மாம்சத்தை மட்டும் பேசுறதல்ல, அதான் உலக ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அல்ல. இதை குறித்து மேன்மையாய் காட்டி அதை நம்ப பண்ணி அப்படியே அவங்களை கொண்டு போறதல்ல. அவருடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த வேண்டும். ஆத்துமாவுக்கு தேவையை என்ன என்பதை அவருக்கு எடுத்து காட்ட வேண்டும். அப்போ பசியா இருக்கிறவர்கள், சிலருக்கு நிறைய வசனங்களை தெரிந்து கொள்ளணும்னு ஆசை, ஆனா என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? நாம் அவருடைய வீடுகளில் போய் பேசணும், அப்படி விசாரிக்க வேண்டும். இந்த விசாரிக்கிறதுக்கு அவ்வளவு குவாலிட்டி. தேவன் மனதில் இருக்கிற விஷயம் சொல்ற பாருங்க. யாராவது ஒருத்தன் பொதுவாக யாராவது வெளியிருந்து வந்தாங்கன்னா முதல்ல நம்ம அந்த கேள்வி கேட்போம். வாங்க, எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? அல்ல சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட தப்பு. எப்படி கேட்கணும்? சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும். அது சில கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அவன் நம்ம முகத்தில் பார்த்தா தெரியும். உன்னை கையை பிடிச்சி வாங்க, என்ன கூச்சப்படுறீங்க, வாங்க சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க கஞ்சி தண்ணி எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் தான், ஒரு கிளாஸாக இருக்குது, அதில் ஒரு அரை கிளாஸ் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை கிளாஸை கொடுத்துருங்க, அரை கிளாஸ் உங்களுக்கு வச்சிருங்க, பரவாயில்ல. இன்னைக்கு என் சாப்பாட்டில் இருந்து ஒரு அரை கிளாஸை இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்க உதவி செய்தார் என்று இவன் கர்த்தர் பார்க்கிற பரவத்திலிருந்து என் மகனுக்கு என்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவேன். ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த விசாரிக்கிறது, கவனமா விசாரிக்கிறது. அது எதிரியாக உங்க வீட்டு வரட்டும், உங்களுக்கு துரோகம் பண்ணாலே வரட்டும், நீ துரோகம் என் வீட்டு வாசல கால் வையாதே. கர்த்தர் சொல்லுவாரு, நீ அந்த வீட்டு வாசல கால் வைக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ காலை வைக்க முடியாது. ஆண்டு சொல்ல மாட்டாரு, இந்த வசனம் அங்க நிற்கும். அவன் முன்னாடி சொல்வார், உன் வீட்டுக்குள் வந்தேன், நீ என்னை விசாரிக்கவில்லை. இயேசுவை சொல்லிக் கொடுக்கிறாரு. இது ஒரு மனிதன் சொல்லல, ஒரு தீர்க்கன் சொல்லல, இயேசு தன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை. அப்ப பாருங்க, விசாரிக்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியா குணம். சும்மா கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறது இல்ல. சிறுமைப்பட்ட தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தாரு? பலுக பண்ணினாரு. சும்மா பலு பண்ணுங்க. அதுக்கு கடந்து வந்த பாதை என்ன? பொறுமை. அடுத்து வந்த பாதை விசாரிக்கிறது. நிறைய பேசலாம், அந்த டைம் என்ன கம்மியாக இருக்குது நமக்கு. ஆனால் இதோட நான் நிறுத்தியிருந்தேன். மாலை ஆராதனை தொடர்ந்து இதோடைய கண்டினியூ பேசுவோம். மாலையில் நாங்கள் டிவி பார்க்கணும், அதில் வீட்டில் இருக்கணும், விருந்தாள் வருவாங்க, இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தொடர்ந்து வாருங்கள். காலையும் மாலையும் இது கர்த்தருடைய நாள். அதிகமாக கர்த்தர் சமுதிரம் இருங்க. என்ன விஷயம்? படிக்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. எல்லாரும் அந்த வாஞ்சில கர்த்தர் பார்ப்பாரு. சும்மா தேவராஜ்யத்துல போயிட மாட்டேன். தேவன் தன் மனதில் இருந்த வார்த்தை எடுத்து சொன்னாரு, யாருக்கு நான் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று. யாருக்கு என்று